இன்னைக்கு டே ஃபுல்லா உனக்கு வேற மாதிரி செலிப்ரேஷன் இருக்கு. ஓகே ஓகே, டைம் போறதுக்குள்ள கேக் வெச்சிடு. many more happy returns of the day. தேங்க்ஸ் டி குஞ்சாயி, தேங்க் யூ so much. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் லைலா. தேங்க்ஸ் யா குக்கி. Happy birthday to you. Happy birthday to you. கருப்பாயே, அடி என்னடி இந்த கருப்பாயி இன்னும் தூங்குற? அடி எந்திரிச்சு வீட்டுக்கு போகலையா கருப்பாயே? சரி தூங்கட்டும். ராத்திரி 12 மணி எழுதி ஊர் பொறனையே உலக்க வச்சு அளந்த. அப்புறம் காலையில் விடிஞ்சோன்னே தூக்கம் தானே வரும். நம்ம போய் வாசலை தொளிச்சு போட்டுட்டு வருவோம். என்னடி அளவு மக்கா, நேற்று பேஞ்ச மழையில தானே வீடு வாச பூரா சேரஞ்சகதிமா கிடக்கு. இந்த தாவு தரைக்கு அதுக்கும் தண்ணி ஊற இங்கே தானே வந்து மண்டுது. என்னத்த தண்ணியை தொளிச்சோம், கூட்டி மட்டும் விடுவோம். இந்த ரோட்டில் இருக்கிற 10 வீட்டுக்காரையும் நல்லா மண் அடித்து மேடு ஏற்றி மேட்டு தரையில் வீடு கட்டியிருக்காளுங்க. எண்ணெயை கட்டின கோண பையன் இந்த தாவு தரையில் வீட்டை கட்டி வச்சு 4 வீட்டு தண்ணியும் நம்ம வீட்டு வாசலில் தானே வந்து விழுகுது. ஒரு செயலை செஞ்சால் உருப்படியாக செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. ஏன் தலையில் வந்து விரிக்கிறதுக்கு இப்படி வீட்டை கட்டி போட்டுட்டு போயிருக்காங்க. என்னத்தை சொல்ல. என்னடி மொட்டைக்காரி, என்ன இன்னி இடத்துல சாணி எழுதிட்டு போற? காலையில் 5 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாச தெளிச்சிருவேன். மழை பெஞ்சா எங்கத்தான் எந்திரிக்க முடியுது? முன்னாடி மாதிரியெல்லாம் எந்திரிச்சு வேலை வைக்க முடியுதில்ல. மருமக்கமார்களை எந்திரிக்க சொன்னால் நாங்கள் ராத்திரி புறம் பிள்ளைக்கு கண்ணு முழிச்சோம், பாலை கொடுத்தோம், பாலாத்தி கொடுத்தோம்னு ஒன்று வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க. அப்போ என்ன பண்ணி தொலைகிறது? நேரம் ஆனாலும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது, நேரத்தில் எந்திரிச்சாலும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எப்போ எந்திரிச்சா என்னன்னு அதோட எந்திரிக்கிறேன். அது சரி, என்னத்தையோ வாசலை தெளிச்சு விட்டா காப்பியை கொண்டுட்டு வந்து கையில் கொடுக்கறதுனால உங்களுக்கு மருமக்க மருக இருக்காளுங்க. இந்த பங்கசத்துக்கு அதுக்கு முள்ள விதி இல்லை. என் மருமகளை குட்டி கொண்டு வந்து வச்சுக்கிற வேண்டியதானே. ஆமாம், கருப்பாயி ராத்திரி ஓ வீட்டிலே அடிப்படுத்தா வனசா புருஷனா ஆளை காணாமனு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆமாம், ஆள் இருந்தால் கஞ்சியத்தை வலிச்சு போய் தெரிவாங்க, ஆள் இல்லைன்னா என்னத்தை கேட்குறாங்க. நேற்று குப்பம்மா மருமக கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாலம்டி. அவளை அங்கிட்டு இங்கிட்டுமா பார்க்க போயிட்டு பொழுதடைஞ்சுதான் வீட்டுக்கு வந்து சரி வீட்டுக்கு போகிறோம்னா சுவானு மழை பெஞ்சிருச்சு. சரி 5-6 கஞ்சியை ஊற்றி கொடுத்து குடிச்சு விட்டுங்கன்னு படு காலையில் எந்திரிச்சு போகலான்னு படுக்க போட்டேன். உள்ளதான் படுத்துருக்கா. சரி சொந்தக்காரியே, அப்புறம் படுக்க வச்சுக்கிறதுக்கு என்ன? இப்போ நான் போயிட்டு வரேன்டி, நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வா, நானும் போய் அவளை எழுப்பி விட்றேன். அடி கருப்பாயி, என்ன இப்படி தொங்குற? அடிவோ மருமக உன்னைய காணோம்னு தேடுனாலாம் அடியல. அடி கருப்பாயி, எடுக்கா விடிஞ்சிருச்சுடி. உன் மருமகளும் மயனும் ராத்திரி உன்னைய காணோம்னுல தேடிக்கிட்டு தெரிஞ்ச ஆளா மொட்டைக்காரி சொல்லிட்டு போற. போ வெள்ளன போ. அப்புறம் அதுக்கு வேற என்னமோ சொல்ல போறாளுங்க. என்ன சொல்லுவாங்க மொட்டையே? தவிச்ச வாய்க்கு தள்ளி அள்ளித்தாளி கேட்டா கூட அள்ளி கொடுக்க மாட்டா. தேட வேண்டியதேன் தேட. ஆள் இருக்கையில் கண்டுக்கிற மாட்டாளுங்க, இல்லைன்னா தானே தேடி வருவாளுங்க. சரி போ அங்கிட்டும், அப்புறம் அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்து அவள்கிட்ட தானே கஞ்சி வாங்கி குடிக்கணும். பால் கறந்துட்டியா? காப்பி ஓட்டுட்டியா? என்ன இவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் இல்லை ஏப்பா போல. ராத்திரி மழை பெய்யுது, இடியும் மின்னலுமா இருக்குது. செத்த படுத்து கிடந்துட்டு போனால் நமக்கு துணையுமா இருக்குமேனு சரி படுன்னு சொன்னால் விடிஞ்சோன்னா காப்பி ஏக்கராவத்தியா? காப்பி எக்கா காப்பி ஓட்டுட்டியா? ஒரு ரோட்டா ஊத்தியா குடிச்சு விட்டு போறேன். எங்கடி கருப்பாயே, இன்னும் பாலும் பிச்சல ஒன்றும் பிச்சல. இனிமேதான் போய் பால் வச்சணும், அப்புறம் தான் காப்பி ஓடணும். ஏன் காப்பி குடிக்க நேரம் செல்லும். காலை சாப்பாட்டுக்குத்தான் காப்பியை போட்டு குடிச்சுப்புட்டு ஒரு சோழியா மத்தியானத்துக்கு சோறாக்கி 4 மணிக்கு திண்டுபிட்டு படுத்து கிடந்துருவேன். நான் ஒரு ஆளுக்கு என்னத்த காப்பி ஒரு நேரம், டிப்பனு ஒரு நேரம் நான் பண்ணிக்கிட்டு திரியிறேன். அப்படியாக்கா? சரிக்கா. பசுமாட்டு பால் இன்னைக்கு உன் வீட்டில் கொலன்னு காப்பி விட்டு குடிக்கலான்னு நினச்சேன். அவள் வீட்டில் போய் பச்சை தண்ணி பாலத்தையும் குடிக்கணும்னு இருக்கு. ஒரு ரோட்டா பாலுக்கு 4 ரோட்டா தண்ணியில் ஊற்றி காப்பி விடுவா. அது சரி போ. நான் காப்பியோட 9 மணி ஆகும். காப்பியை குடிச்சுப்புட்டு காலை சாப்பாடை போக்கிடுறது. சரிக்கா, அப்போ நான் வாரேன், நேரம் ஆயிடுச்சு. மொட்டை ஓசியில் பண்ணையம்னா வந்துடுவாங்க. நேரம் ஆயிருச்சு, சீக்கிரம் வா. நான் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். அப்பதான் ட்ரெஸ் போட்டுட்டு சோறு திண்டினா அப்புறம் ட்ரெஸ் ஊரா அழுக்கா போயிரும்ல. சோறை திண்டுட்டு அப்புறமே போய் ட்ரெஸ் மாத்திக்கிறலாம். வா சாப்பிட்டுட்டு போ. நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்பதா. அப்புறம் போட்டுக்கிறலாம் சாமி, வா வந்து சாப்பிடு. சரி. அம்மா இன்னும் எந்திரிக்கவே இல்ல, நான் எழுப்பவா? வேணாம் மக்கா, அம்மா அசதியில தூங்குறா. தூங்கட்டும், நீ வந்து சாப்பிடுவா. சரி அப்பதா. என்ன சாப்பாடு? கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கேன். முட்டை வேக வச்சு மத்தியானத்துக்கு வச்சு விட்றேன். பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டுக்க. இப்போ இந்த அப்பளத்தையும் கிழங்கையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றியா?
சரி அப்பத்தா, நான் சாப்பிடுறேன். அப்பத்தா ஊட்டி விடுறேன், ஓடியா. என்ன அப்பத்தா, நானாவே சாப்பிட்டுக்கிடுவேன். ஏன்டா, அப்பத்தா ஊட்டி விட்டத்தானே சாப்பிடுவோம்னு சொல்லுவே. வா ஊட்டி விடுறேன். ஏன்னா அப்பத்தா, நானாவே சாப்பிட்டுக்கிறேன். குடிங்க. சரி மக்கா, சாப்பிடு சாப்பிடு. குடிங்க அப்பத்தா, குடிங்க. தாரேன் தாரேன், பொறுமையா வாங்க, கீழே கொட்டி போறாத. நல்லா இருக்கா மக்கா? நாளைக்கு அப்பத்தா இட்லி சுட்டு தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சோறை சாப்பிட்டுக்க. பரவாயில்ல அப்பத்தா, நீ சோறே கொடு, நான் சோறு சாப்பிட்டுக்கிருவேன். இல்ல மக்கா, நேற்று இட்லி திங்கன்னு ஆசையா இருக்குன்னு கேட்டில, இங்க வந்ததுல இருந்து இட்லி சுட்டு கொடுக்கல. வீட்டுல கிரண்டர் இல்ல வத்தியா? நாளைக்கு அப்பத்தா கடையில மாவு வாங்கியாந்து உனக்கு இட்லி சுட்டு தரேன். பரவாயில்ல அப்பத்தா, நீ சோறு கொடு, நான் சாப்பிடுவேன். என் தங்கம் என்ன இன்னைக்கு என்னமோ மாதிரி பேசுது. சரி சாப்பிடு சாப்பிடு. பொறுமையா பொறுமையா சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. சூப்பரா இருக்கு அப்பத்தா, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. என் பேரங்காரனுக்கு நல்ல ஊசு ஆசனம் உரப்பா வச்சு கொடுத்தா சாப்பிடுவேன். சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிட்றத பார்க்கல எனக்கு நான் உருது. அப்ப உனக்கு ஊட்டி விடவா? வேணாண்டி என் சாமி, நீங்க சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்பத்தா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்பத்தா. நல்ல உள்ள அப்படித்தான் சாப்பிடணும், அப்பத்தான் உடம்புல ஒட்டும் தெம்பா இருக்க முடியும். கூட அப்பத்தா கழுவிக்கிறேன். நான் கழுவுற இடத்துல கொண்டு போய் போட்டுறேன், நீ வந்து கழுவிக்கோ. இருக்கட்டும் அப்பு, கூட அப்பத்தா எடுத்துட்டு போறேன். வேணாம், நான் கொண்டு போய் போட்டுறேன். என்ன ஆச்சு என் சாமிக்கு? என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறது? என்ன நீ பாவம்ல அப்பத்தா, அதான் நான் உனக்கு வேலை பாக்குறேன். அப்படி அடி என் சாமி. சரிப்பா சரிப்பா, பாரு பாரு. மரா, பள்ளிக்கூடத்து துணி எடுத்துட்டு அப்பத்தா போட்டு விடுறேன். நானே போட்டுக்கிறேன் அப்பத்தா. அச்சோ, விடிஞ்சிருச்சா? ஐயோ, மாராவ ஸ்கூலுக்கு கிளப்பணுமே. மாரா, அடனே. அத்தை சாரி அத்தை, கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு படுத்துட்டேன், லேட் ஆயிடுச்சா? அதனால ஒண்ணும் இல்லடி, இப்ப ஏன் பதற? இல்ல அத்தை, மாராவ வேற இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்குல்ல. சாப்பாடெல்லாம் செஞ்சு புள்ள சாப்பிட்டுட்டு கிளம்பவே போயிட்டேன், நீ பதறாம இரு. என்னத்த சொல்றீங்க? சமைச்சிட்டீங்களா? ஏன் அத்தை நீங்க சமைச்சீங்க? என்னை எழுப்பி விட்டுருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. ஐயோ, ஏன் அத்தை நீங்க கஷ்டப்படுறீங்க? முதல்ல இப்படியே சொல்றத நிப்பாட்ரி. எப்ப பார்த்தாலும் என்னால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு என்ன இப்ப கஷ்டம்? ஒரு சோறாக்கி குழம்பு வச்சது கஷ்டமா? நல்லா அவளை இவ ஒருத்தி இருந்திருக்கா. இல்ல அத்தை, அது வந்து சரி, நீங்க சமைச்சிட்டா ஓகே, நான் போய் அவனை குளிக்க ஊத்துறேன். அதெல்லாம் குளிக்க ஊத்தி புள்ள சாப்பிட்டு ரெடியாவே ஆயிட்டேன். குளிக்க ஊத்தி சாப்பிட்டானா? மணி 8 ஆயிடுச்சுல மாடனே, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகும்ல. என்னத்த சொல்றீங்க? மணி 8 ஆயிடுச்சா? ஐயோ, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இப்ப என்னடி, அதான் கிளம்பிட்டான்ல, பதறாத விடு. ஒரு நாளைக்கு படுத்து கிடக்கிறதுனால இப்ப என்ன ஆக போகுது? நேற்று அந்த தண்ணிக்குள்ள கிடந்துட்டு வந்தது என்னமோ மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கும்தே, நானும் எழுப்பாம படுக்க போட்டிருந்தேன். விடு, இப்ப என்ன, குழம்பு வச்சாச்சு, சோறு ஆக்கியாச்சு, பிள்ளைக்கு முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன், அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போட்டும். இப்ப சாப்பிட்றதுக்கு 2 அப்பளத்தை பொறிச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டேன். விடு, இப்ப எதுக்கு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க? சரித்த, நான் போய் அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறேன். அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டேன். ஏய் மாரா. அம்மா, இன்னைக்கு நீ எழுப்பாம மாராவே எந்திரிச்சிட்டான், அப்பத்தாவ டிஸ்டர்ப் பண்ணாம மாராவே சாப்பிட்டான், மாராவே ட்ரெஸ் போட்டுட்டான். என் தங்கம் சமத்தா கிளம்பிட்டீங்களா? வெரி குட் வெரி குட், இப்படிதான் இருக்கணும். அம்மா, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்கிட்ட சேட்டை பண்ண மாட்டேம்மா, நீ இனிமே அழுகாத. என்னாச்சு மாரா, ஏன் இப்படி பேசுற? இல்லம்மா, நான் சேட்டை பண்ணனால தானே பூமாரி அப்பத்தா என்ன திட்டுறாங்க. நான் இனிமே யார் வீட்டுக்கும் போக மாட்டேம்மா, உன் பேச்சு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், இனிமே நீ அழுகாதம்மா. அம்மா அழமாட்டேன் மாரா, ஒன்னாலலாம் யாரும் என்ன திட்டலடா, அம்மாவால தான் அம்மா திட்டு வாங்குறேன். இல்லம்மா, நான் பூமாரி வீட்டுக்கு போய் அவங்க அப்பத்தா கிட்ட வாடகை கேட்டேனா, அதனாலதான் அவங்க அப்பத்தா என்ன திட்டிட்டு வெளியே போக சொன்னாங்க. இனிமே நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேம்மா, நான் யார் வீட்டுக்கும் போகலன்னா உன்னை யாருமே திட்ட மாட்டாங்கல்ல, நீனும் அழுக மாட்ட, கிணத்துக்குள்ளெல்லாம் போய் விழுக மாட்டல்ல. மரக்குட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, ஒன்னால யாரும் அம்மாவை திட்டல மரா, நீ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத. இல்லம்மா, நான் இனிமே காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன், ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், அப்புறம் சமத்தா குளிப்பேன், நானாவே சாப்பிடுவேன், அப்பத்தாவ ஊட்டு சொல்லவே மாட்டேன், அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை தூக்கு சொல்ல மாட்டேன், நானாவே நடந்து வரேம்மா. இனிமே நீ கிணத்துக்குள்ளெல்லாம் விழுவாதம்மா, எனக்கு அம்மா வேணும்மா.
கண்ணா, உன்னை யோசிக்காம அம்மா நேற்று முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணிட்டேன். ஓ மேலே ப்ராமிஸா இனிமே அந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன், சரியா? நீ எதையும் மைண்டில் வச்சுக்காம ரிலாக்ஸ்டாக படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அது மட்டும்தான் அம்மாவுக்கு வேணும். நீ அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். உன்னை பார்த்துக்கிறத வர எனக்கு இந்த உலகத்தில் வேற எந்த வேலையும் இல்லைடா கண்ணு. நீ நல்லா இருக்கணும், உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும், உன்னை நல்லா வளர்த்து நல்ல முறையில் ஆளாக்கணும். இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி இவளோட பிள்ளையா இவன்னு அண்ணாந்து பார்த்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு நீ பேர் வாங்கணும். அது மட்டும் அம்மாவுக்கு செஞ்சா போதும். அது மட்டும் செய்வியா? கண்டிப்பா செய்வேம்மா. ஆனா நீ அழாதம்மா, ப்ளீஸ்மா. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. சரி மாறா, அம்மா பத்தியா அளவே இல்லை. இனிமே அம்மா உன் கூட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் நீ அப்பத்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், சரியா? நீனும் இனிமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? நீங்க அழ மாட்டீங்கல்ல? அழமாட்டேன். அம்மா எப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன்ல, இனிமே நான் அழவே மாட்டேன். நான் உனக்காக அப்பத்தாக்காக தைரியமா இருப்பேன், ஓகே? யார் வந்தாலும் நான் நேர நின்று ஃபைட் பண்ணுவேன், ஓகே? இனிமே அம்மாவை நீ அழு மூஞ்சியா பார்க்கவே மாட்டேன். நிஜமா? நிஜமா, ஓகே? ஹாப்பி? ஹாப்பி. எங்க அம்மா மாதிரி மாறா ஸ்மைல் பண்ண. வெரி குட். அம்மாவும் மாறாவும் இனிமே நோ கிரையிங், ஒன்லி ஸ்மைலிங். ஓகே ஓகேம்மா. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பூமாரியே, பூமாரியே, நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் என்ன கிடப்புக்கு வரக்கூடாது? ராத்திரி பங்கச வீட்டில் படுத்துட்டு வீட்டுக்கு வரலைன்னு கோவமாக்க. பங்கசம் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கையில மழை வெஞ்சிருச்சு. நானும் இப்போ நிற்கும் அப்புறம் நிற்கும்னு பார்க்குறேன், நிற்கவே இல்லை. சரிங்கனையே படுடி பருப்பாயே காலையில் போய்க்கலான்னு சொன்னேன். அதனால தான் அக்கா வீட்டில் படுத்து கிடந்து எந்திரிச்சு வரேன். இதுக்கு என்ன கோவம்? பங்கசம் வீட்டில் மழை வெஞ்சதுனால தான் படுத்திருந்தீங்களோ? ஆமாம் ஆமாம், அதுக்கு என்னப்ப? ஒரு பச்சை பிள்ளைய பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி ஒரு அப்ராணி பிள்ளைய தற்கொலை வரைக்கும் தூண்டிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தனா என் குடும்பம் என்ன ஆகுறது? மரியாதையா உங்க பைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போங்க. இந்தாங்க உங்க பைய. மனச யார் வீட்டுல இருந்துகிட்டு யார வெளியேத்துற? இது நீனும் நொப்பனை கட்டின வீடு இல்ல, ஏன் முட்டு வீடு, என் மைய முட்டு வீடு. என் மைய என்ன வெளியில போன்னு சொல்லட்டும், அப்ப நான் போறேன். நீ யார் என்னைய வெளியில போக சொல்றதுக்கு? நானும் தாமா சொல்றேன், மரியாதையா வீட்டை விட்டு வெளில போ. ஏலே, யார வெளியில போக சொல்றேன்னு பார்த்து பேசல? எல்லாத்தையும் பார்த்து தாமா பேசுறேன். என்ன பெத்த தாயி இப்படி ஒரு கைகாரியா இருப்பியான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னைய மாதிரி கள்ளஞ்சக்காரி, உன்னைய மாதிரி ஒரு கொலகாரி இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன்னைய மாதிரி ஆளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதையா உன் பொட்டி சட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போ. போதுமா? மையன் வந்து சொன்னாதான் வெளியில போவோம்னு சொன்னீங்க. மையனே சொல்லிட்டாரு, கிளம்ப வேண்டியதானே. இன்னும் இங்க என்ன சொல்லி? என்னடா உன் பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியலையா? சும்மா நிறுத்துமா. நீ எல்லாம் என்னைய பெத்த தாயா நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அன்னைக்கே நான் வீட்டில் இருக்கும்போது என்ன சொன்னேன்? அந்த பிள்ளைய பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது, இங்கன மட்டும் இல்லை எங்கனையுமே அந்த பிள்ளைய பத்தி பேசக்கூடாது. அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டனா இல்லையா? அந்த பிள்ளைய பத்தி பேசியிருந்தா கூட மனசாரி இருக்கும், அது என்னன்னு கூட விட்டுட்டு போயிருக்கோம். ஆனா அந்த பச்சை பயல கொற்ற மலையில பிடிச்சி வெளியில தெளியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையத்தான் பெத்தியா? அதை நிறுத்துங்கடா. என்ன பொண்டாட்டி இம்பர்சனும் ஒரே ஏதாச்சும் தாளிக்கிறீங்களே என்ன? நான் ஒன்றும் அவனை வெளியே அனுப்ப கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே இருடான்னு சொன்னேன். அவன் தான் நான் வெளியில் போகிறேன் எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்னு ஆட்டமாக ஆடினேன். சரி சின்ன கழுதை ஆசைப்படுதேன்னு போய் விளையாடுறான்னு சொன்னேன். அதுக்கு போய் அவள் ஆத்தாட்டையும் அப்பத்தாட்டையும் ஒன்றுக்கு ரெண்டா பற்ற வச்சிருக்கு. நானா கிடைச்சேன்? எத்தேன் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். ஏன் இப்படி அநியாயமாக பழி போடுறிய? அவனை நான் மலையில் போய் ஆடணும்னு கேட்டேன். ஆமா, அவன் தான் கேட்டேன். ஆத்தாடி ஆத்தா, 1க்கு 16 போய் அவ அப்பத்தாட்டையும் ஆத்தாட்டையும் முறிச்சு விட்டு என்ன எல்லாம் பெல்லாதவன்னு பேரு காட்டியிருக்கு. பெல்லா பயவுளையா இருக்கு. முளைக்க முன்ன அடுத்தவளை பத்தி இம்புட்டு புறணி பேசிக்கிட்டு தெரியுதே. இதெல்லாம் வளர்ந்து நாளைக்கு 4 பேரை போல ஆளாச்சுன்னா யாரையும் என்னென்ன பாடுபடுத்து பெல்லா பயவுளையால பிறந்திருக்கு. எம்மா சும்மா நிறுத்து. அவனாவது பொய் பேசுறதாவது மாறேன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். பிறந்ததுல இருந்தே நாங்க அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவனுக்கு பொய் பேசுறது சுட்டுப்பட்டாலும் வராது. ஆமாடா, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு சர்டிபிகேட் கூட சர்டிபிகேட் பெத்த ஆத்தா நான் சொல்றேன். என் பேச்ச மதிக்காம அடுத்த வீட்டு பிள்ளைக்கு நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு வரியாக்க? சரி, மாறா கொற்ற மலையில வெளியில போகணும்னு சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா அடுத்த வீட்டு பிள்ளையாவே இருந்தாலும் அப்படி அடமலை பெஞ்சு அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கையில போடா வெளியிலேன்னு விரட்டி விடுவாங்களா? இதே பூமாரி கேட்டிருந்தா விரட்டி விட்டுருப்பீங்களா?
சொல்லுமா, கேக்குறல்ல, பதில் சொல்லு. இதே பூமாரி கேட்டிருந்தா விட்டுருந்துருப்பியா? விட்டுருக்க மாட்டீல. அதே மாதிரி தனமா அடுத்த வீட்டு பிள்ளையும், நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தனமா அடுத்த வீட்டு பிள்ளையும் பார்க்கணும். நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் சக்கரை கட்டி அடுத்த வீட்டு பிள்ளை தெருவில் கிடக்கா. அவன் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், அவன் எப்பேற்பட்ட ஆளோட வம்சம். அவனை போய் இப்படி அநியாயமா போய் சொல்லி அடமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கையில வெளியில விரட்டி விட்டுருக்கியே நீ எல்லாம். ஏய், நான் போகாதேன்னு சொல்லத்தான் செஞ்சேன். வேணும்னா என் பேத்தி பூமாரியை கூப்பிட்டு கேளு. அதெல்லாம் போகக்கூடாது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், நம்ம திட்டுவேன் நப்பத்தா திட்டுவேன், நீ போகாதேன்னு சொல்லத்தான் செஞ்சேன். அந்த பையன் யாருக்கு அடங்குது அடங்காப்பிடாரு பையவில் என்னைய மிஞ்சிக்கிட்டு என்னைய தட்டி விட்டுக்கிட்டு மழை வேயுது, எனக்கு சாலியா இருக்கு, நான் ஆடணும் பாடணும்னு ஓடி போகுது. அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இடி இடிச்சோன்னா எனக்கு பயமா இருக்கு, இது பண்ணதுன்னு அழுதுகிட்டு இருந்தா வயசான காலத்துல நானும் போக முடியுமா? அது பின்னாடியே வலிக்கு கிளிக்கு கீழே விழுந்துட்டா நீனு உன் பொண்டாட்டிமா பாப்பி என்னைய. அப்ப மாறனாத்தான் உங்களை தட்டி விட்டுட்டு அடமழை பெஞ்சுக்கிட்டு கீழே வெளியில ஓடி போய் தன்னால உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்படித்தானே சொல்றியே? ஆமா, அப்படித்தான் நடந்துச்சு. எனக்கு இந்த பொய் பேசுறது பிராடு பேசுறதெல்லாம் பிடிக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த பையவுல திருட்டு பையவுலையா இருந்ததுக்கு நானா கிடைச்சேன்? என்னைய போட்டு புருஷனை மட்டாட்டி வாங்குன்னு வாங்கிட்டு தெரியறீ எப்படி? அப்ப உங்க மேல எந்த தப்பு இல்ல, அதைத்தானே சொல்றியே? இத பூமாரியும் கூடவே இருந்து பாத்துருக்கா, அதானே? ஆமா ஆமா, பார்த்தால என் பேத்திக்காரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்து அப்பத்தா போனா போயிட்டு பாரு விடு அப்பத்தா. அவன் சொல்லுவடி கேட்க மாட்டேன், அவன் ஒரு அடங்காப்பிடாரி. நீ மலையிலெல்லாம் போகாதவா, வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவேன்னு என்னைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டால. என் பேத்தி சொல்ல கேட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டேன். அவன் வெளியில போனேன், மலையில நினைஞ்சேன், பயந்து போயிட்டேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நெசம். பூமாரி தான் உங்களை வீட்டுக்குள்ள இழுத்து விட்டு அவன் பின்னாடி போகாதேன்னு சொன்னான், அப்படித்தானே? ஆமாங்கிறேன்ல, அப்ப என்ன பொய்யா சொல்றேன்? என்ன கோட்டில் நிக்க வச்சு ஏழு ஏற்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கியே? சாயங்காலம் பள்ளிக்கடை விட்டு என் பேத்தி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறங்க. கேட்கணும்னு முடிவாயிருச்சு. சாயங்காலம் வருது, என்னத்துக்கு வெயிட் பண்ணனு? பாப்பா வீட்டில தான் இருக்கு, கூப்பிட்டே கேட்டுக்குருவோம். பாப்பா தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாளடா. காலையில விடிஞ்சு எத்தனை மணி ஆனாலும் நீங்க வீடு வந்து தான் சேரணும். என்ன நடக்குதுங்கிறத விசாரிக்கணுங்கிறதுக்காக அவளை லீவ் போட்டு வீட்டுல இருக்க வச்சிருக்கேன். இந்த கூப்பிடுறேன், அவ முன்னாடியே என்ன நடந்துச்சோ நடந்ததை சொல்லுங்க. பூமாரி அம்மா. குமாரி இங்க வாத்தா. அத்தாடி பையுள்ள பள்ளிக்கூடம் போயிருக்கும், வர்றதுக்குள்ள என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சு வர்ற வழியில ஒரு முட்டாய கிட்டாய வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பேதியில ஓவா வீட்டுக்குள்ளே எல்லாம் அடைச்சி வச்சிருக்கா பிள்ளைய. இது தலையில தூக்கி வச்சது தப்பாவுல போச்சு. அல்லடா அங்கிட்டு நான் கேட்டுக்கிறேன் பேத்திட்டேன். என்னமா முன்னாடி போற? நான் தான் நிக்கிறேன்ல, நான் கேக்குறேன். சும்மா இருடா, என்னத்த கேட்க போற? என் பேத்திக்கு நடந்ததுன்னு எல்லாம் தெரியும். அவ என் கண்ணு முன்னாடியே சொல்லட்டேன். கண்ணு முன்னாடியே சொல்லணும் தானே, பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கூட லீவ் போட்டு வச்சிருக்கு. என்னன்னு சொல்லட்டேன்? பூமாரி சொல்லுடி. நீங்க இருங்க, என் மேல இப்படி வயசானவ மேல அழியாயமா பழி ஓட்டுறதுக்கு என் பேத்தி தான் உங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். சொல்லட்டும், என் பிள்ளையும் எந்த இடத்துலையும் இதுவரை போய் பேசினது இல்ல. என் பிள்ளை எல்லா இடத்துலையும் உண்மையாவும் நேர்மையாவும் தான் பேசும். பூமாரி சொல்லுத்தா, அன்னைக்கு மாறா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்பதான் என்ன செஞ்சுச்சு? சொல்லுடி. மாறாவை இழுத்து கொண்டு போய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில விட்டு கதவை சாத்தினது யாரு? உங்க அப்பத்தா தானே? அத்தா பூமாரி சொல்லுத்தா, இந்த அப்பத்தா அப்பேற்பட்டவளா வடை சுட்டு வச்சுக்கிட்டு பூமாரி வா மாறா வா, நீ ரெண்டு அவ ரெண்டு ஒண்ணுக்கொண்ணு ஒத்தாசையா உட்காந்து தின்னுங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இங்கனக்குள்ள உட்காருங்க, விளையாண்டு முடிச்ச உடனே டிவியை போட்டு பாருங்கன்னு நான் சொல்லத்தானே முட்டி செஞ்சேன். அவனுக்கு வடை கொடுக்க மாட்டோம்னு மலையில பிடிச்சி தள்ளுனதா அவங்க அம்மா கறி சொல்றா. இனி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றா. அப்பதான் வெளியே போகவா, இனிமே இந்த வீட்டுக்கு வர வேணாமா? அப்பத்தா அம்மா. குமாரி உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. சொல்லு மக்கா சொல்லு. நீ சொல்ற வார்த்தையிலதே இந்த அப்பத்தா இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல வெளியே போறதான்னு தெரியும். உங்க ஆத்தால அப்பவும் பேக்கு தூக்கி எல்லாம் வீசிட்டாங்க. இனிமே இந்த அப்பத்தா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உனக்கு சாக்லேட்டு மிட்டாயி வாங்கி தர மாட்டேன், பஞ்சு மிட்டாயி வாங்கி தர மாட்டேன், ஐஸ் கிரீமுக்கு காசு தர மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். அப்பத்தான் போறேன். நான் அப்படிப்பட்டவளா? அப்படியா பேசுனேன்? சொல்லு மக்கா சொல்லு. உனக்கு கடலை மிட்டாயி கலக்கோ நானும் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்கி கொடுத்தனே, சொல்லு. யார் என்ன வாங்கி கொடுத்தாங்கலாம் இப்ப ஒன்றும் கேட்கல. என் பிள்ளைக்கு நாங்க வாங்கி கொடுக்காம அவளை பட்டினியா ஒன்றும் போடல. எட்டி உண்மையை சொல்லு, என்ன வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. சும்மா கழுக்கோனா கம்மர் கட்டுன்னு பிள்ளைய போட்டு மண்டையை கழுவிக்கிட்டு. அம்மா அது வந்து. சொல்லு மக்கா. அம்மா சும்மா இரு. என்னடா என்ன என் பேத்தியை மிரட்டி பாக்குறீங்களா? யாரையும் மிரட்டல, உன்னை நிக்க வச்சுதானே கேட்டுக்கிட்டு இருக்கு. பூமாரி அந்த இடத்துல இருந்தா அவளுக்கு எல்லாம் தெரியும். அவ தான் இழுத்துட்டு வந்து விட்டான்னு சொன்னீல, அவ யாரை இழுத்துட்டு வந்து விட்டான்னு இப்ப தெரியும். பூமாரி சொல்லுமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சொன்ன பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். பூமாரி நீ சொல்லு, மாறா வந்த அன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு? அப்பா
அது வந்து நீ பயவுள்ள எம்புட்டையும் என்கிட்ட இருந்து வாங்கி திண்டுபிட்டு புடி போட்டு கொடுத்துருச்சே. என்னம்மா பூமாரிட்ட கேளுன்னு மாஞ்சுக்கிட்டு இருந்த. பூமாரிட்ட கேட்டாச்சு. அவதான் எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டால. இப்ப தெரிஞ்சுச்சா நீ யாரு எவருன்னு? இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. மரியாதையா பொட்டியை தூக்கிக்கிட்டு உன் சின்ன மையன் வீட்டுக்கு தானே போ. அங்கே போய் இருந்துகிட்டு என்ன வேணா கூத்தடிங்க, கண்ணுக்கு தெரியாம போயிடும். எங்க வீட்டுல இருந்துகிட்டு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையில்லை. மாடனு எப்பேற்பட்ட ஆளு, எங்களுக்கு எப்பேற்பட்ட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடியே என்ன பெரண்டு பெரண்டு பெரண்டுன்னு ஒரே ஏதாச்சும் துடிச்சுக்கிட்டு இருக்கீல? என்ன அவ என்ன நல்லவளா? அம்மா நிறுத்துட. அவ நல்லவ இல்லைங்கிறதுனால தானே அவ சேதி தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த ஊர் ஆளுக்கள்கிட்ட நம்ம இருக்க முடியாது, இப்படி போய் சாகிறது மாதிரி போவோம், எவனாவது வந்து காப்பாத்துவேன்னு போய் ஆள் இருக்கிற இடமா பார்த்து ஆள் இருக்கிற கேணியா பார்த்து குதிச்சிருக்க. அந்த கிறுக்கு பையன் சுப்பிரமணி விழுந்து ஓடியாந்து காப்பாத்திருக்கேன். ஏன் ஆள் இல்லாத கேணியா பார்த்து போய் விழுக வேண்டியது தானே? நம்ம விழுகிறது மாதிரி வருவோம், எவனை வந்து தூக்குறது மாதிரி தூக்கட்டும், ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குவோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு தெரியற. அவன் நாடகம் தெரியாம இவங்களை நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பிறண்டாமல பிறண்டு சிங்கு. இதுக்கு மேல உங்க அம்மா மாடனை பத்தி ஒரு வார்த்தை பேசினாக நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ இருவனசா, நான் பேசிக்கிறேன். எத்தனையோ நாள் நம்ம வீட்டில் அடுப்பறியறதுக்கு அந்த டவுசரையா தான் காரணமாக இருந்திருக்காரு. எல்லாத்தையும் மறந்துட்டியா? மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உன்னை சேர்த்தப்ப ஆளும் பேருமா வந்து காப்பாற்றி கொடுத்தது யாரு? அந்த மாடன குடும்பம் தானே. கையில் இருக்கிற 10 பவன் நகையை கொண்டுட்டு வந்து கொடுத்து இதை விற்று எப்படியாவது அண்ணன் உசுரை காப்பாத்துக்கான்னு சொன்னவன் அந்த புள்ள. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு இப்படி ஒரு அவப்பேரை வர்றதை என்னால் ஏற்றுக்கிற முடியாது. அதுவும் நம்ம வீட்டு ஆளுக்களை இப்படியெல்லாம் பேச வச்சுட்டு என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சிங்கு. ஒன்று இந்த வீட்டில் அவங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். 2ல் 1 நீனே முடிவு பண்ணிக்க. வனசா சொன்னது கேட்டுச்சுலம்மா. இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அன்னைக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு மண்டையில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி போய் நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கையில் என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னத்தையாவது கொடுங்கன்னு உனக்கு போன் அடிச்சு கேட்டாலே, அப்போ நீனும் உன் மயமண்டாட்டி என்ன சொன்னீங்க? அவன் எக்கேட கெட்டு போகிறேன், என்னமோ பண்ணிட்டு போகிறேன், எங்கள்கிட்ட காசும் இல்லை ஓசும் இல்லைன்னு உடனே போனை கட் பண்ணில. அன்னைக்கே என் உசுறு போயிருந்தா என்ன ஆயிருக்கான்? ஆனால் அந்த குடும்பங்க எனக்காக வந்து நின்று எம்பிட்டு காசு செலவு பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா? காதில் கிடக்கிறத தோட முதக்கண்டு கலட்டி கொடுத்து அந்த பிள்ளை என் உசுரை காப்பாற்ற சொல்லிச்சு. அப்பேற்பட்ட பிள்ளையில விட்டுவிட்டு என்னால உன்னைய கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுமா. போயிரு மரியாதைய வெளியில. விட்டு நாளும் நீ ஒரு பிள்ளைய பெற்றது மாதிரி உன் சின்னமையனுக்கும் உன் சின்னமையன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும்தானே பக்குவாடு பண்ணிட்டு இருந்த. இதுக்கு மேலேயும் போய் அங்கேயே இரு, அங்கேயே பண்ணு, அங்கே எப்படியோ போ, என்னமோ பண்ணு. எங்களுக்கும் இனிமே உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மரியாதைய வெளில போயிரு. போறேன்டா போறேன். உன் பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீல? நீ எப்படி நல்லா இருக்க போறேன்னு நானும் பார்க்க தாண்டா போறேன். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.